தியானம் வசன ஆதாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். என்னங்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் உயரப்போனாலும் நமக்கு பெருமை ஒன்று வந்துடவே கூடாதுங்க. பைபிளில் பார்க்கும்போது தேவதூதன் லூசிபரும் பெருமைனால் விழுந்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டால் நம்ம பார்க்குறோம்ல. இன்றைக்கும் கூட நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஒரு மரங்கொத்தி பறவை ஒரு பெரிய மரத்தினுடைய அடிவாரத்தில் அது கொத்திட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரிய மின்னல் வருதுங்க. அந்த மின்னல் அந்த மரத்தை தாக்கும்போது அந்த மரம் கீழே விழுந்துடுது. ஆனால் இந்த மரங்கொத்தி பறவைக்கு ஒரே பெருமை என்ன அப்படின்னா, தன்னோட அழகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் கொத்தும்போது தான் இந்த மரம் கீழே விழுந்துருச்சு, அவ்வளோ ஸ்ட்ராங்கான நான் என்னால் எல்லாம் முடியுன்ற ஒரு பெருமை அதுக்கு வந்துடுச்சு. அது மட்டும் கிடையாது, நான் இன்னும் பல மரங்களையும் நான் வீழ்த்தி விடுவேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சவால் எடுக்குது. அந்த சவால் அது தோற்று போகுது, தன்னுடைய அழகையும் அது முறித்து போடுதான். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நம்ம உயர போனாலும் நமக்கு ஒரு பெருமை மட்டும் வந்துடவே கூடாதுங்க. பைபிளில் பார்க்கும்போது கோலியாத்துக்கு பயங்கர பெருமை, யாரையுமே மதிக்கலை. தன்னோட பலம், தன்னுடைய தைரியம், தன்னுடைய கவசங்களையெல்லாம் அவன் நம்பியிருந்தான். பெருமை பாராட்டிட்டு மற்றவர்களை இழிவாக பார்த்தது நம்ம பார்க்குறோம். ஆனால் சின்ன தாவீதுக்கு பலமும் இல்லை, வாட்டசாட்டமான உடம்பு கிடையாது, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் பொறுமையாக தாழ்மையாக இருந்து ஆண்டவரை மட்டும் உறுதியாக பிடிச்சிட்டதன் மூலமாக கர்த்தர் அந்த கோலியத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தாருங்க. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பெருமை இருந்ததுன்னா அதை இந்த நாள்லேயே நம்ம தூக்கி போடணும். நம்ம தாழ்மையாக இருந்தோம் அப்படின்னா தாவீதை போல கர்த்தர் சத்ருவை நம்மளுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்பாரு. அவர் நிச்சயமாய் சமுத்திரத்தின் பெருமையை அடங்க பண்ணுகிற ஆண்டவராக கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையுமே நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய சத்துருவுகளை மேற்கொள்ளத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு தருவாருங்க. வேத வசனம் சொல்லுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டபடிக்கு அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளையும் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளையும் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டாராம். அவர் நம்மையும் தெரிந்து கொண்டவர், நம்மையும் நடத்துவார். நாம் தாழ்மையோடு இருந்தால் நிச்சயமாய் அவர் கிருபை அளிக்கிறவர். அந்த மரங்கொத்தி பருவத்தினுடைய பெருமையை அவர் நினைத்து தன்னை அழகை இழந்தது. ஆனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்மையோடு இருக்கும் பொழுது அவருடைய இரக்கங்கள் நம்ம மேலே அதிகமாய் பொழிந்தருளுவார். நாம் அந்த இரக்கத்தை நிச்சயமாய் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை உங்களை ஒரு விதமாக நடத்துகிறாங்களா, பெருமையோடு மற்றவர்கள் உங்களிடத்தில் ஒரு விதமாக நடத்துகிறாங்களா, நீங்கள் அதை சோர்ந்து போகாதீங்க. அந்த தாழ்மையை உங்களிடத்தில் நீங்கள் காட்டும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவதை அவர்கள் கண்டு வெட்கப்படுவாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.